வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேயே ஃபேமஸான மாசாணியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோங்க. இந்த மாசாணியம்மன் கோவில் ஏன் இவ்வளோ ஃபேமஸா இருக்கு? சரி வாங்க ஒரு கதைக்கு போகலாம். ஒரு முனிவர் ஒரு மன்னனுக்கு ஒரு சுவையான மாம்பழம் கொடுக்குறாரு. இந்த மாம்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு அதோட கொட்டைய ஆத்துல தூக்கி வீசிடுங்கன்னு சொன்னாரு அந்த முனிவர். அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட முனிவர் அதை ஆத்துல வீசாம அது நட்டை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு. அந்த மாம்பழம் பல வருஷமா காய்க்கவும் காய்க்கல. பல வருஷம் ஒரே ஒரு மாம்பழம் காய்ச்சி அதுவும் ஆத்துக்குள்ள கீழே விழுந்துருச்சு. அந்த மாம்பழம் ஆழியார் ஆத்து வழியா கடந்து வந்துட்டு இருந்தது. ஒரு மன்னரோட பொண்ணு அந்த ஆத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு சைனி. அந்த பழத்தை பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அந்த இளவரசி. இதை பார்த்து அந்த மன்னரோட காவலாளி உடனே அந்த பொண்ணை கைது செஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு மன்னர் தூக்கு தண்டனை அறிவிக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட சைனியோட கணவர் அவரோட படையை கூப்பிட்டுக்கிட்டு போருக்கு வராரு. போர்லையும் ஜெயிச்சுட்டு 8 மாத கர்ப்பிணி பெண்ணான அவங்க மனைவியும் கூட்டிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் வரது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் கர்ப்பிணி பெண் மேல மிளகாவை தடவி அவங்க வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய உணவாக்கிக்குவான். நடக்க முடியாத இளவரசி அரசர்கிட்ட நீங்க பக்கத்து கிராமத்துல இருக்க மருத்துவச்சியை கூட்டிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் நான் இங்கேயே பத்திரமா இருக்கேன்னு சொல்ல மன்னர் மனைவியை காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு மருத்துவச்சியை தேடி போயிட்டாரு. மன்னரும் மருத்துவச்சியும் காட்டு வழியா வரும்போது திடீர்னு ஒரு அலறல் சத்தம். அந்த அரக்கன் கர்ப்பிணி பெண்ணை துரத்திட்டு போறான். கர்ப்பிணி பெண்ணு கீழே இருக்கிற மாட்டு சாணத்துல கால் வச்சு வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. அந்த அரக்கன் கர்ப்பிணி பெண் மேல மிளகா பொடியை தூக்கி வீசினான். அந்த கர்ப்பிணி பெண் வானலாவி பராசக்தி ரூபம் எடுத்து அந்த கொடூரமான அரக்கனை கொன்னு தீர்த்தாள். மருத்துவச்சியும் அரசரும் பார்க்கும்போது அவங்க மனைவியும் அந்த குழந்தையும் இறந்து கிடந்திருந்தாங்க. அந்த மருத்துவச்சி இளவரசிக்கு இறந்து கிடந்ததை பார்த்து அந்த கொடூரமான அரக்கனை கொன்னனால அவங்க பராசக்தியோட அவதாரம் அம்மனாக நினைச்சு ஒரு கோவில் கட்டி வச்சிருந்தாங்க. அரக்கனை கொல்றதுக்கு முன்னாடி அந்த மாட்டு சாணத்துல கால் வச்சு விழுந்தனால மா சாணி அம்மன்னு பேர் வந்துச்சு. இப்படிதான் இந்த பேரு இவங்களுக்கு உருவாச்சு. நம்ம பொருள் யாராவது திருடிட்டு போனாலோ இல்லை நமக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாலோ பில்லி சூனியம் இந்த மாதிரி எதாவது நமக்கு வச்சுட்டாலும் இவங்கள்ட்ட மிளகா அரைச்சி அம்மன் மேலே பூசுவாங்க. இது ஒரு வேண்டுதலாக அம்மன்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க காரியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் குளிர்ச்சியான பொருள் வாங்கி அவங்க மேலே அந்த மிளகா பூசின இடத்துல கழுவி விடுவாங்க. இதுக்காக மட்டும் இங்கே வரணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம நல்லதே பண்ணுவோம், நல்லதே நடக்குங்க. பொள்ளாச்சி பக்கம் யாராவது வந்தீங்கன்னா முடிஞ்சா இந்த ஆனமலை பக்கத்தில் இருக்க மாசாணியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு போங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட்.